ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஷ் ஜப்ரிஷர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேட்டில் ஆஃப் த்ரீ கிங்ஸ் த முடுகுலத்தோர் இன்சிடென்ட். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய குழப்பமா இருந்து, ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு நாங்கள்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்ஜினியரிங் படிக்கும்போது எங்கள் சார் சொல்றாரு, எதுக்கு நீங்கள் புக்கை போடுறீங்கன்னு. ஒருத்தருக்குமே தெரியல. அதில் ஒரு பையன் மட்டும் எழும்பி சொன்னான், நம்மளுக்கு பொறவு வரக்கூடிய சந்ததிகள் இதை பார்த்துட்டு அவங்க புதுசா இதில் ஆட் பண்ணி அவங்க ஒரு புக்கை போடுவாங்கன்னு. இதை ஒரு சர்ஜன் மாதிரி நான் கரெக்டாக பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பேஷண்ட் டெட் ஆயிரும். அதே மாதிரி ஒரு பாமை டிஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்ட் ஒயரை நான் கட் பண்ணணும். ஏன்னா நான் தப்பாக கட் பண்ணேன்னா இது ரொம்ப பெருசாக வெடிச்சிரும். இப்போ உள்ள அந்த டீனேஜ் ஸ்டேஜில் உள்ள பசங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாதி வெறியோர வந்துட்டு இருக்காங்க. அது இருக்கக்கூடாது. அவங்க பெருசா நினைக்கிற தலைவர்களுக்கு நல்ல சைடு மட்டும்தான் பார்க்காங்க. எல்லாருக்குமே அவங்க காணிக்காட்ட ஒரு சைடுன்னு ஒரு விஷயம் உண்டு. எனக்கு ஆன்மீக குருநாதர் காளியங் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஒரு மரத்துக்கு வேறு நரகத்துக்கு உள்ள போய் தொடுறோ அதுக்கு பிரான்ச்சஸ் தான் சொர்க்கத்தை போய் தொடுவோன்னு. ஸோ நம்ம ஒரு நல்ல மனுஷன் ஆகுறதுக்கு நம்ம இந்த கெட்ட சைடையும் போய் பார்க்கணும். கெட்ட சைடை பார்த்தாரா நீ நல்ல ராத்து எல்லாம் முடியவே இருப்ப. ஸோ ஒரு ஹிஸ்டரியை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்காம இருந்தாலுமே எல்லா சைடையுமே நம்ம பார்த்தா ஆகணும். நான் எங்க இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன்னா ராபர்ட் ஹெல் ஹார்கிரேவ் எழுதின த நாடாஸ் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து நான் எடுத்திருக்கேன். சுசான் பேலே எழுதின காஸ்ட் சொசைட்டி அண்ட் பாலிடிக்ஸ் இன் இந்தியாவில இருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் KA மணிக்குமார் எழுதின மர்டர் இன் முதுகுலத்தூர்ல இருந்து தான் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இதுல உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாமே வச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ நம்ம 2021 இருந்து பார்ப்போம். 2021 நான் இங்க நாகர்கோயில்ல இருந்து ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு காலேஜ் படிக்க போறேன். நாகர்கோயிலேருந்து கிளம்பியாச்சு. நேஷ்னல் ஹைவேல போயிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் டேர்ன் அடிச்சு திருநெல்வேலிக்குள்ள நாங்கள் போகிறோம். திருநெல்வேலிக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்து. ஏன்னா அந்த செவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் நிறைய எண்ணத்தை எழுதி வச்சுருந்தாங்க. எனக்கு அவர் அப்போ எதுக்கு வேற வேற கலரில் எல்லாம் இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியலை. அதுக்கப்புறம் அப்படி நெக்ஸ்ட் ஸ்டாப் சங்கரங்கோயில். சங்கரங்கோயில பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ல தான் எல்லாருமே எழுதி வச்சிருந்தாங்க. அதை தாண்டி ராஜபாளையத்துக்கு போகும்போது தான் எனக்கு நிறைய ஸ்டாச்சுஸை பார்க்க முடிஞ்சு. நாகர்கோயில் ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னா சென்டர்ல காமராஜருக்கு சிலை உண்டு. அந்த சிலைக்கு பின்னாடி தேசத்துக்கு வரைபடம் இருக்கும். அதுக்கு அப்படி லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஒரு ஆள் ஒரு ஒரு பொம்மை கிட்ட பொம்மைனா ஒரு ஸ்டாச்சு கிட்ட கை கொடுத்து இருப்பாரு. மிலிட்ரி யூனிஃபார்ம்ல அந்த ஸ்டாச்சு இருந்து எனக்கு அப்போ பார்க்கும்போது எனக்கு யாருன்னே தெரியல. யாரு இது சார்லி சாப்ளின் மியூசியம் வச்சுட்டு இருக்காருன்னு. பொறவுதான் தெரிய அது தியாகி இமானுவல் சேகர்னு. ராஜபாளையத்தை தாண்டி போகும்போது ஒரு நேரு சிலை உண்டு. அதுக்கப்புறம் ஒரு காந்தி சிலை உண்டு. அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு சிலையும் அண்ணாக்கு சிலையும் உண்டு. அப்படி போய் கிருஷ்ணன் கோயிலுக்கு டேர்ன் பண்ற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு காமராஜர் சிலை உண்டு. ஸோ நான் இந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் நாள் இந்த காலேஜை பற்றி விசாரிக்கிறதுக்கு போகும்போது இந்த விஷயத்த எல்லாமே நான் பார்க்கேன். நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஃப்ரெண்டு சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ அவன் என்கிட்ட சொல்றான், எதுக்குடா தமிழை கொலை பண்ற, தமிழை ஏன்டா மலையாளம் மாதிரி பேசுறேன்னு. உடனே நான் தொல்காப்பியர் எங்க ஊர்லயாக்கும் பிறந்தாருன்னு. உடனே அவன் தொல்காப்பியரா, விருதுநகர்ல காமராஜர்னு சொல்லி விமர்சனத்தை வைப்பான். எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்து. ஜெயலலிதா கருணாநிதி மேல எல்லாருமே விமர்சனத்தை வைப்பாங்க. காமராஜர் அண்ணா மேல நான் இது வரைக்கும் ஒருத்தருமே இந்த மாதிரி விமர்சனத்தை வச்சு பார்த்தது கிடையாது. எனக்கு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு பையனுக்கிட்ட கேட்டேன். அவன் இந்த தேனி சைடுலாம் இருந்திருக்கான். இந்த பாரு இவன் இப்படி பேசினான்னு. அதுக்கு அவன், ஆமா இங்க உள்ள நிறைய பேருக்கு அவரை பிடிக்காரு, இங்க தோத்த போறவரா அவர் நாகர்கோயில்ல ஜெயிச்சாருன்னு. அப்போ தான் நான் யோசிச்சேன், ஓகே இந்த விஷயத்த பத்தி நம்ம டீப்பா ஸ்டடி பண்ணுறோம்னு. அப்போதான் நான் முதுகுலத்தூர் இன்சிடென்ட பத்தி நான் கண்டு பிடிச்சேன்.
அதுக்கு முன்னாடி வந்து தீண்டாமைய பத்தி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து பெரியார் வந்து எழுதின வந்து பெண் ஏன் அடிமையானான் அத வந்து நான் வந்து படிச்சு வந்து முடிச்சிருக்கேன். அனஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அம்பேத்கர் எழுதினதையும் வந்து நான் வந்து படிச்சு வந்து முடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ரிடில்ஸ் இன் ஹிந்துசத்தை வந்து படிச்சுட்டு வந்து இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அதுல உள்ளத பத்தி வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். எனக்கு அனுபவத்த வச்சு வந்து நான் வந்து தீண்டாமைய எப்படி பார்க்கேன் அத வந்து சொல்ல போறேன். எனக்கு வீட்டுக்குள்ள வந்து ஒரு பள்ளி வீட்டுக்கு தரையில வந்து ஓடிட்டு வந்து இருந்து நான் வந்து ரொம்ப ஃபெடப் ஆகி வந்து அத வந்து மிதிக்க வந்து போயிட்டேன். மிதிக்கக்கூடிய அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வந்து எனக்கு பிரெயின்குள்ள வந்து ஒரு தாட் வந்து ஒரு யோசனை வந்து யோசனை கூட சொல்ல முடியாது, ஒரு தாட்ன்னு சொல்லலாம். தாட் வந்து என்னன்னா வந்து இப்ப நான் அதை மிதிக்கிறது மூலியமாத்து கீழே உள்ள கிரானைட் வந்து அழுக்காயிரும்னு. இந்த தாட் வந்த கொஞ்சம் செகண்ட்ஸ்லயே வந்து இன்னொரு தாட் வந்து நான் அந்த பள்ளிக்கு உயிரோட அந்த கீழே உள்ள கிரானைட்டை வந்து பெருசுன்னு வந்து நினைக்கேன். அதான் நியாயப்படி வந்து நான் அந்த பள்ளியை கொண்டு இருக்கணும். ஆனா இப்படி எனக்குள்ளேயே அந்த யோசனை இருக்கே அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இருந்து. ஏன்னா இதேதான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜாதி வெறியனும் வந்து கடைபிடிப்பாங்க. அவன் இங்க உள்ள வந்தாலே ஒரு பெரிய அழுக்கு தீட்டு அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாரெல்லாம் உள்ள விடணும் விடக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியவர் வந்து நம்ம தான். அதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஜனநாயகம். நம்ம வீட்டுக்குள்ளேயுமே வந்து ஒரு போலீஸ்காரனோ மிலிட்டரிக்காரனோ வந்து உள்ள கன் வச்சுட்டு வந்து நீ பண்றது தப்பு சரின்னு சொன்னா வந்து அது கம்யூனிசம் ஆச்சு. ஜனநாயக ஆட்சிப்படி வந்து உன் வீட்டுக்குள்ள வந்து உனக்கு உரிமை வந்து இருக்கு. பிரச்சனை என்னன்னா வந்து பொது சொத்தையும் பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து வீடு மாதிரி வந்து கொண்டாடுறது தான். நான் வந்து எனக்கு நாயை வந்து காலால வந்து தடவுவேன். என் நாய் வந்து அடுக்க எச்சிலால வந்து அடுக்க பாசத்தை வந்து தெரிவிக்கும். எனக்கு இருக்கிற சுயமரியாதை தான் எல்லா மனுஷனுக்கும் வந்து இருக்கணும். நீ வந்து வேற மனுஷனை வந்து மிருகம் மாதிரி வந்து ட்ரீட் பண்ண வந்து கூடாது. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து பெரியாரும் மணியம்மாவும் சேர்ந்து இருக்க போட்டோல எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து போட்டோவே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தாலே வந்து ஒரு 50 போட்டோ வந்து எடுத்து வந்துருவோம். இப்போ உள்ள அந்த பெரிய பெரிய கடையில உள்ள பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்கும்னா வந்து லைட் எல்லாம் வச்சு நம்ம அங்க உள்ள போனாலே வந்து கொஞ்ச நேரம் அந்த பார்த்துட்டு போட்டோ எடுத்து வரதான் வந்து வைக்கும். ஆனா அந்த காலம் வந்து அப்படி கிடையாது. போட்டோலயே வந்து ஒரு புரட்சி வந்து காணிப்பாங்க. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா வந்து பெரியார் வந்து உட்கார்ந்து வந்து சாப்பிட்டு வந்து இருக்காங்க. பெரியாருக்கு சரிக்கு சமமா வந்து மணியம்மா வந்து உட்கார்ந்து வந்து இருக்காங்க. பழைய காலத்து ஸ்டெரியோ டைப் மாதிரி வந்து புருஷன் தான் வந்து உட்கார்ந்து வந்து இருக்கணும், பொண்டாட்டி வந்து எலும்பி நின்று உணவு வந்து கொடுக்கணும், புருஷன் சாப்பிட்டு போன பிறகு வந்து அதே பிளேட்ல அந்த எச்சிலேயே வந்து அவ வந்து உணவு போட்டு தின்னணும் உள்ள புல்ஷிட் எல்லாமே வந்து இல்ல. பெரியார் சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து 2 பூனைங்க வந்து பெரியார் பக்கத்துல இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 3 தேஷத் நாய்ங்க வந்து கீழே உள்ள அந்த சோறை வந்து சாப்பிட்டு வந்து இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டான வந்து ஒரு ஆர்டர், ஒரு முறைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். மனுஷன் தான் பாத்தீங்கன்னா மிருகத்தோட மேல என் என் நேரத்திலையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சக மனிதனை வந்து நன்றி உள்ள நாயின்னு வந்து சொல்லக்கூடாது. இது வந்து 3 தேஷத் நாய். இன்னொரு போட்டோல பெரியார் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயையுமே வந்து வச்சிருந்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து வெளிநாட்டு நாய்ங்கறான். ஸோ இதை வச்சு அரசியல் பண்றது தமிழ் தேசியவாதிகளுக்கு பிரச்சனை. நான் வந்து டாபிக்கே எடுத்து கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க. இந்த ஈவி ராமசாமி நாயக்கர் வந்து எப்பவுமே வந்து வெளிநாட்டு நாய்களை தான் வந்து வளர்ப்பான், தமிழ் நாய்களை வளர்க்க மாட்டான் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து நான் தான் சேர சோழ பாண்டியனுக்கு வம்சாவளின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்காங்க. நம்ம இதை வந்து இன்னொரு வேலையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு இந்தியன். 1000 வருஷம் கழிச்சு இந்தியான்னு ஒரு நாடு வந்து இல்லாம போலாம், பெரிய நாடு கூட சேரலாம், இல்ல திருப்பி சின்ன சின்ன நாடா வந்து அது பிரிஞ்சு வந்து போலாம். அந்த நாட்டுல உள்ள அந்த சிட்டிசன் வந்து அவனுக்கு வம்சாவளியை பின்னாடி ட்ரேஸ் பேக் பண்ணும்போது அவனுக்கு முன்னோர்கள் வந்து சிஎம்மா தான் இருக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. அவனுக்கு முன்னோர்கள் வந்து ஒரு பிச்சைக்காரன் தான் கூட வந்து இருக்கலாம். இப்ப நான் வந்து இங்க இருக்கேன். நான் வந்து சேரநாத்து எனக்கு வம்சாவளியை பின்னாடி நான் ட்ரேஸ் பேக் பண்ணும்போது எனக்கு முன்னோர்கள் வந்து ராஜாவாட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிச்சைக்காரன் நாட்டு கூட இருக்கலாம். ஏன்னா அந்த சேர நாட்டுல எல்லாருமே உண்டு. இப்ப எப்படி இந்தியா நாட்டுல வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அதே நேரத்துல பிச்சைக்காரன் இருக்காரு, அதே மாதிரிதான் வந்து அப்போ வந்து இருக்கும்.
எல்லாருமே வந்து சேர, சோழ, பாண்டியனுக்கு வம்சாவளி தான். அதனால பார்த்தீங்கன்னா, ஒருத்தராலயுமே வந்து உரிமை கொண்டாட முடியாது. அது வந்து பொது சொத்து மாரி. முதுகுலத்தோர் விஷயம் வந்து ஒரு ஜாலிய சண்டையா இருந்தாலும் வந்து, அடிப்படையில வந்து இது வந்து ஒரு கருத்து வேறுபாடுல உள்ள ஒரு மோடல். நேரு வந்து சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட க்ரீடுனால தான் வந்து சேருவாங்க. க்ரீடு தான் என்னன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உள்ளவங்க. இப்ப நான் வந்து ஒரு இடத்துல உள்ளவன். நான் வந்து நல்லா மரம் ஏறுவேன். ஸோ மரம் எங்க நெறைய இருக்கோ, அங்க தான் வந்து நான் போவேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேற வேற இடத்துல இருந்து நல்லா மரம் ஏறுறவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அங்க வந்து ஒரு கூட்டம் வந்து ஃபார்ம் ஆகும். இதே மாரி பண்றவன், அக்ரிகல்ச்சர் பண்றவன் எல்லாருமே ஒரு ஒரு கூட்டமா வந்து ஃபார்ம் வந்து ஆவாங்க. அப்படி ஃபார்ம் ஆயி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துறது தான் வந்து இந்த ஜாதி. இப்போ உள்ள எல்லா கட்டமைப்பையும் நம்ம எலிமினேட் பண்ணாலும், இந்த ஜாதி, கிளாஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அழிச்சாலும், அடுத்த 100 வருஷத்துல அது வேற பேர்ல வேற மாரி வந்து உருவாயிருக்கும். ஸோ நம்ம இருக்கிற விஷயத்துக்கு உள்ள வந்து நம்ம வந்து ஒரு நல்ல புரிதலும், மக்களுக்குள்ள வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தினா அதுவே வந்து போதும். தமிழன் வந்து அவனுக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி போடாத மெயின் காரணம் வந்து இந்த முதுகுலத்தோர் இன்சிடென்ட் தான். இதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழன் வந்து அவன் பேருக்கு பின்னாடி வந்து ஜாதியை வந்து போட மாட்டான். ஸோ நான் எல்லாரையுமே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன புக்ஸை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன் வாசிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து முதுகுலத்தூர்ல உள்ள மெயின் சண்டை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஆஃப் ராம்னாருக்கும், முத்துராமலிங்க தேவருக்கும். இவங்க 2 பேருமே வந்து ஒரே சமூகத்த சேர்ந்தவங்க. காமராஜர் ஆட்சியில காமராஜர், பக்தவத்சலம், சி. சுப்பிரமணியன் ஐயர், காங்கிரஸ்ல உள்ள 3 பெரிய தலைங்க வந்து முத்துராமலிங்க தேவரை அரெஸ்ட் பண்ணும்போது, கே.டி.கே. தங்கமணி கம்யூனிஸ்ட் லீடர் இவர் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவா வந்து பேசி தந்திருந்தாரு. இவர் வந்து முதுகுலத்தூர்ல நடந்த அந்த கலவரத்துல என்னெல்லாம் பாதிப்பு நடந்துன்னு பார்க்க போகும்போது வந்து இவருக்கு சமுதாயம், நாடார் சமுதாயம் வந்து இவருக்கு காரை வந்து சரமாரியா வந்து தாக்குனாங்க. தாக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து, நீ நம்ம சமுதாயத்துக்கு எதிரா போறான்னு வந்து தங்கமணி கிட்ட வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்த கோவத்தை வந்து காணிச்சாங்க. தங்கமணி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடரு. அவரு எப்படியாச்சும் காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருந்து எடுத்துடலான்னு வந்து நினைச்சு வந்து போனாரு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து, அண்ணாவோட டிஎம்கே வந்து ஸ்ட்ராங் ஆக தொடங்குச்சு. காமராஜர் ஆட்சி இந்த காமராஜர் ஆட்சி தான் வந்து பொற்காலம் வந்து தமிழ்நாட்டுல வந்து சொல்லுவாங்க. அந்த ஆட்சியில வந்து இந்த விஷயத்த வச்சு தான் வந்து நோ கான்ஃபிடன்ட் மூவ்மெண்ட் வந்து அறிவிக்க வந்து பட்டு அசெம்பிளில. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயாலாஜிக்கல் விஷயம் தான். இப்ப எனக்கு வந்து என்ன சுத்தி உள்ள பிரச்சனை தான் வந்து கண்ணுக்கு வந்து தெரியும், புரியும். என்ன சுத்தி நான் வந்து எனக்கு சமூகம், எனக்கு சொந்தக்காரங்க அந்த விஷயம், அந்த இடத்துல தான் வந்து நான் வந்து இருப்பேன். நான் வந்து அமெரிக்காவுல உள்ள பிரச்சனையும், ஆப்பிரிக்கால உள்ள பிரச்சனையும் வந்து எனக்கு வந்து புரியாது. எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது, அந்த இடத்துல உள்ளவனுக்கு தான் வந்து அத பத்தி இன்னும் வந்து ஒரு நல்லா வந்து புரியும். வெளிய உள்ளவனோட, உள்ள இருக்கவனுக்கு தான் வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து தெரியும், புரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து, "எனக்க மக்கள்" அப்படின்னு வந்து போராட்டத்த வந்து அவங்க வந்து தொடங்குவாங்க. ஆனா, இவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலயும் இவங்க வந்து ஒரு மக்கள் தலைவர் தான். ஏன்னா, இவங்களுக்கு எல்லா தரப்பான மக்களுக்கு சப்போர்ட்டும் இருந்து, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்து. அதே நேரத்தில அவங்க மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பும் வந்து இருந்து. ஏன்னா வந்து இந்த தலைவர்கள் வந்து அவங்களுக்கு சுயநலத்துக்கு வேண்டி வந்து ஒண்ணுமே பண்ணல. ஒரு ஆள் வந்து நம்ம இப்படி போனா எல்லாருக்கும் நல்லதுன்னு வந்து சொன்னாரு. இன்னொரு ஆள் வந்து இல்ல அப்படி போனா வந்து தப்பு. நம்ம இப்படி போனா எல்லாருக்கும் நல்லதுன்னு வந்து சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து இல்ல நம்ம இப்படி போனா வந்து நல்லதுன்னு சொன்னார். ஸோ இந்த மாடல் தான் வந்து விஸ்வரூபம் வந்து எடுத்திருக்கு. எனக்கு காலேஜை சுத்தி பார்த்தீங்கன்னா வந்து தேவேந்திர குல வெள்ளாளர் மக்கள் தான் வந்து இருந்தாங்க. ஒரு நாள் இமானுவேல் சேகர் ஜெயந்தி நேரம் வந்து அவங்க வந்து எல்லா கடையுமே வந்து அடைச்சாங்க. அப்பதான் வந்து நான் இத பத்தி வந்து விசாரிக்க வந்து தொடங்குனேன். அவருக்கு மக்களுக்கு கவர்மெண்ட் வந்து நெறைய ரிசர்வேஷன் வச்சிருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கு வேண்டி அவர் வந்து அவருக்கு உயிர வந்து இழந்தாரு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து புரிஞ்சுட்டேன்னா வந்து, தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. "இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு." அதாவது இங்க நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடம் வந்து கிரீனா தெரியும். அங்க போன பிறகு நம்ம இருக்க முன்னாடி இருந்த இடம் வந்து கிரீனா வந்து தெரியும். அதே மாரி டிஃப்ரெண்ட் இடத்துல உள்ள மக்களு, வேற ஒரு இடத்துல உள்ள மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடி இருக்கும்போது வந்து, ஒருத்தன் வந்து அவன பெருசா கணிக்கிறதுக்கு அவன் தற்பெருமைய வந்து சொல்லுவான். அவனுக்கு ஜாதிய பெருமை அதுக்குள்ள வந்துரும். அவன் அவன் ஊருக்கு போகும்போது, இல்ல அவன் குடும்பத்துக்குள்ள போறவன் வந்து, அவன் வந்து வெளிய இருந்து அவன் வந்து அவனுக்கு புரிஞ்ச விஷயத்த வந்து சொல்லுவான். சமத்துவத்த பத்தி வந்து பேசுவான். பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க பிள்ளைகளுக்கு வந்து எல்லா விதமான எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கணும்னு தான் வந்து நினைப்பாங்க. வேற டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்து அவனுக்கு நெறைய விஷயம் தெரியணும். அப்படிதான் வந்து நினைப்பாங்க. ஆனா கல்யாணம்னு வரும்போது வந்து எல்லாமே நம்மளுக்கு சேமா இருக்கணும்னு வந்து நினைப்பாங்க. ஸோ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து சொன்னேன். நம்ம அடையாளத்த வந்து நம்ம விட்டு குடுக்கக் கூடாது. ஆனா நம்ம அடையாளத்த எடுத்து எப்பவுமே முன்னாடி தான் போணும். அப்பதான் நம்ம அடையாளத்துக்கு அது வந்து பெருமை.
ஸோ அதை சொல்லி வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிக்கேன். ஓகே எவ்ரிஒன், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜெனி ஷபீஸ் சைனிங் ஆஃப்.